ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு கன்னி ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல சனிப்பெயர்ச்சி என்றது 2025ஆம் ஆண்டு இந்த வருடம் 3ஆம் மாதம் இந்த மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி ஆகுது. கும்பத்தில் இருக்கிற சனி மீனத்துக்கு போறார். கன்னிக்கு கண்டக சனியா வாரார். கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சனி வாரார். சரி, முதல்ல கன்னி ராசிக்கு பலன் எப்படி இருக்கு, சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முதல்ல சனியை பற்றிய சில அறிமுகங்களை பார்க்கலாம். சனி பகவான் ஒரு ராசியையோ அல்லது ஒரு கிரகத்தையோ பார்த்துட்டாருன்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z கிறிஸ்ட கிளியரா 2.5 வருஷம் அவருடைய கண்ட்ரோல்ல எடுத்துருவார். அதாவது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு சனி இடப்பெயர்ச்சி ஆகிறதுக்கு தோராயமா 2.5 ஆண்டு காலம் ஆகும். அவர் நின்ற ராசி அவருக்கு 3 ஸ்பெஷல் பார்வைகள் இருக்குது. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. அப்ப நின்ற ராசி பார்த்த 3 வீடுகள் என்று மொத்தம் 4 ராசிகளை 2.5 வருடம் தோராயமா 2.5 வருடம் தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துருவார். இப்ப கன்னி ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னிக்கு கண்டக சனியா வாரார். 7ஆம் இடத்துல சனி. 7ஆம் இடத்துல வார சனி என்ன செய்வார்? நண்பர்கள், கணவன் மனைவி ஒற்றுமையில குறைவுகள் ஏற்படும். 7ஆம் இடத்துல சனி வந்தால் ராசிய சனி பார்ப்பார். ராசிய சனி பார்த்தா நீங்களுமே கொஞ்சம் பிடிவாதக்காரராயிடுவீங்க. அதாவது ராசிய சனி பார்க்கும் போது கடுமையான பிடிவாதம், முரட்டு பிடிவாதம் வந்துடும் உங்களுக்கு. அதாவது அடுத்த சனி பயிற்சியின் போது யோசிப்பீங்க, எனக்கு ஏன்டா இவ்வளவு பிடிவாதம் வந்ததுன்னு. சனி பார்வையால் அந்த பிடிவாதம் வந்துடும். இப்ப விழிப்புணர்வாக இருக்க ஒரு பிளெக்சிபிளான மனிதராக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். சனி பார்க்கிற போது கடுமையான பிடிவாதம் வந்துடும், முரட்டு பிடிவாதம் என்று சொல்லுவோம் இல்லையா? இப்ப கண்டக சனியாக வருகிற போது நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்காக பிடிவாதமாக இருப்பதை நிறுத்த வேண்டும். நிறுத்த முடியாது. சனி பார்க்கிறப்ப எங்க நிறுத்துறது? அதை அப்படி நிறுத்தக்கூடாது. நீங்க பிடிவாதக்காரன் மாறணும் தானே சனியை பார்க்கிற. விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் பலன். இப்ப 7ஆம் இடத்துல கண்டக சனியா வார சனி என்ன செய்வார்? கன்னிராசிக்கு கணவன் மனைவிக்கு இடையில கருத்து முரண்பாடுகள், ஒருத்தர் சந்தேகப்படுற அமைப்புகள் எல்லாம் நிச்சயமா உருவாகும். 7ஆம் இடத்துல சனி வந்தால் நண்பர்களுக்கு இடையில கருத்து முரண்பாடுகள் வரும். இதுவரைக்கும் உங்களுக்கு நண்பராக இருந்தவர்கள் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு விட்டுட்டு விலகி போற மாதிரி ஆயிரும். கணவன் மனைவிக்கு இடையில தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள் வரும். அதாவது உங்களுக்கு இப்ப யோக தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு நல்லபடியாக உங்களோட ஜனன ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடந்தால் வேலை நிமித்தமாக அல்லது ஏதோ சுப விஷயங்களுக்காக கணவன் மனைவி பிரிவு ஏற்படும். இப்ப உங்களுக்கு ஏற்கனவே கூடாத தசாபுத்தி நடந்து, அவயோக தசாபுத்தி, கெட்ட தசாபுத்தி நடந்து இப்ப கண்டகச்சனியம் வந்தா கொஞ்சம் சிக்கலான பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கணவன் மனைவி அமைப்புகள், நண்பர்களுக்கு இடையில தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிடிவாதங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லை. சரி, கன்னி ராசிக்கு தொழில் அமைப்புகளை நிச்சயமா பாதிக்க மாட்டார். அதாவது 7ஆம் இடத்துக்கு வார சனி ராசியை பார்க்கிறார். 7ஆம் இடத்தை தான் கெடுக்க போறார். 7ஆம் இடத்துல இருந்து கணவன் மனைவி அமைப்புகள், நண்பர்கள் அமைப்புகள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தாறுமாறான சிக்கலான விஷயங்களை ஏற்படுத்துவால். விழிப்புணர்வோடு இருந்தால் நீங்கள் அதை கடந்து போகலாம். ஆனா நீங்க என்ன விஷயம்னா எல்லாம் நடந்து முடிஞ்சா அப்புறம் இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னாலும் நான் சொல்றதை நம்ப மாட்டீங்க. அப்ப அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான விஷயம் அதுதானே கர்மான்றது, அதனாலதானே விதின்றது, அதனாலதானே ஜாதகம். ஆனா விழிப்புணர்வாக இருக்கிற ஒரு மனிதன் இந்த விஷயங்களை எளிமையாக கடந்து போகலாம். கணவன் மனைவிக்கு இடையில, நண்பர்களுக்கு இடையில, வெளிவட்டார பழக்க வழக்கங்களுக்குள்ள தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வராத மாதிரி பார்த்துக் கொள்ளுங்க. சரிதானோ? கண்டகச்சனி வருகிற போது கணவன் மனைவியையோ நண்பர்களையோ பகைவர்களாக மாற்றி பிரிக்கக்கூடிய சூழல்களை உருவாக்கும். அதுக்காக சொல்றேன். சரி, என்னதான் இருந்தாலும், என்னதான் கண்டக சனியா வந்தாலும் தொழில் அமைப்புகள், காசுபான அமைப்புகள், வருமான அமைப்புகளை கை வைக்க மாட்டார். நல்ல தொழில் அமையும், தொழில் முன்னேற்றம் இருக்கும். அதாவது என்ன தொழில் நீங்கள் இருந்தாலும் தொழில விருத்தியாகும். அந்த தொழில் மூலம் நல்ல வருமானம் வரும். அதாவது காசு பண விஷயங்கள்ல கண்டக சனி கை வைக்க மாட்டார். அதே நேரத்துல கணவன் மனைவி அமைப்புகள், குடும்பத்தை ஒன்றா சேர்ந்து இருக்க விட மாட்டார். கண்டக சனி வந்தாலே குடும்பத்தை பிரிக்கிறதுக்கான சூழல் ஏற்பாடு. சுமூகமா பிரிக்கிறாரோ, சண்டை பிடிச்சு பிரிக்க வைக்கிறாரோ, அப்படியே பிரிக்கிற சூழலை உருவாக்குவார்.
அப்ப சந்தேகப்பட்டு பிரிஞ்சு சண்டை பிடிச்சு பிரியாம உண்மையா என்ன விஷயம் கருத்து ஒற்றுமையோட சேர்ந்து இருக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம், விழிப்புணர்வோட சேர்ந்து இருக்கலாம். கண்டகச்சனி வந்தாலே கணவன் மனைவிக்கு இடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை உருவாக்குவார் என்பதுதான் மறக்க முடியாத விதி. சோ அதனால கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளுங்க. சரி, மற்றது இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இப்ப உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி, இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2027 ஜூன் மாதத்துக்கு பிறகு கன்னி ராசிக்கு அஷ்டமச்சனி. அஷ்டமச்சனியில நீங்கள் என்னென்ன துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமோ, எதாலெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட போகிறீர்களோ அதற்கான அறிமுகங்கள், அதற்கான ஆரம்பங்கள் கண்டக சனியில் நடக்கும். இதை நீங்க செய்ய புரிஞ்சு கொள்ளணும். அதாவது இப்ப 7ஆம் இடத்துல நிக்கிற சனி இப்ப உங்களுக்கு காதலை கொடுத்து, காதல் இனிமையாக பேசுபவர்கள், நல்ல அன்பென்ற ரீதியில உங்களை நெருங்கி வர மனிதர்களை கொடுத்து அஷ்டம சனியில அவர்களால துன்பத்தை கொடுப்பார். சரியா புரிஞ்சு கொள்வோம். நீங்க கண்டக சனியில உங்களுக்கு துன்பம் நடக்க போறது இல்லை. சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் மனைவி கணவனுக்கு இடையில, காதலுக்கு இடையில இருக்க போதே தவிர மேஜர் ப்ராப்ளம் ஒண்ணுமே கண்டக சனியில உண்மையில் நடக்காது. ஆனா அஷ்டம சனியில நடக்க போற அதி தீவிரமான கடுமையான பாதிப்புகளுக்கான ஆதாரம், ஆரம்பம், அஸ்திவாரம் கண்டக சனியில் போடப்படும். சோ அதனால விழிப்புணர்வாக இருக்க கற்றுக்கொள்ளணும். தேவையில்லாம, அதாவது காதல் என்ற விஷயத்துல இப்ப உங்களுக்கு கண்டக சனி நடக்குது. கண்டக சனியில உண்மையில சொல்றேன், உங்களுக்கு மனம் குளிரக்கூடிய மாதிரி பேசக்கூடியவர்கள் காதல் அமைப்புகள்ல நெருங்கி வருவினம். உங்களுக்கு துறவம் செய்யணும் நிலைமையில அப்படி வரமாட்டோம், உண்மையாத்தான் வருவினம். அஷ்டம சனியில அது விஷயமா நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கணும் பண்றதுக்காக இப்ப அதனுடைய ஆரம்பம் இருக்கு. பரிபூர்ண விழிப்புணர்வோடு கண்டக சனியில் நீங்கள் இருக்க வேண்டும். நிச்சயமா கணவன் மனைவி ஒற்றுமையை பார்த்துக் கொள்ளணும். மாணவர்கள், படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்தணும். என்ன ராசிய, அதாவது உங்களுடைய ராசிய சமசப்தம பார்வையா 180 டிகிரியில அப்படியே நேருக்கு நேரா சனி 7ஆம் இடத்துல வந்தோன்னு ஒரு ராசியை பார்க்க போற கோச்சாரத்துல என்ன நடக்கும்? கடுமையான பிடிவாதம், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். சனி பார்த்தா என்ன நடக்கும்? தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத சிநேகங்கள், நல்ல நண்பன் எல்லாம் ஒதுக்கிப்பட்டு தேவையில்லாத சிநேகனோட நல்லவன் சொல்லி பழகி கொண்டிருப்பீங்க. அவன் உங்களுக்கு இல்லாத பொருளாத எல்லா கெட்ட பழக்கத்தையும் பழக்கி தருவான். அதனால கண்டக சனியில உங்களுடைய நல்ல நண்பர்களை இழந்து விட வேண்டாம். கண்டக சனியில உங்களை உண்மையாக நேசிக்கின்ற கணவன் மனைவியோடு ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் சொல்லக்கூடிய பலன். ஆனா கடுமையான எந்த கெடுபலனுமே இருக்காது. நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கும் பட்சத்தில் கண்டக சனி உங்களுக்கு எந்த கெடுபலனும் தந்துவிட போவதில்லை. சரி, அடுத்த 2027 ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பம். அஷ்டமச்சனிக்கு முதல்ல நிச்சயமா கெடுபலங்கள் இருக்காது. ஆனா அஷ்டமச்சனியில உங்களுக்கு கெடுதல் நடப்பதற்கான சூழல்களுக்கான ஆரம்பங்களை இங்க கண்டக சனியில போடுவார் சனி. அதனால விழிப்புணர்வோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கெடுபலன்கள் இருக்காது. தொழில் அமைப்புகள் நன்றாகவே இருக்கும். காசு, பணம், வருமானம் எல்லாமே நன்றாக இருக்கும். குடும்பம் ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்கள் ஒற்றுமை, இது போன்ற விஷயங்கள்ல நீங்கள் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. சரிதானே? இது போல இன்னும் ஒரு வீடியோல மறுபடியும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நமஸ்காரம்.